Good evening, Pa. ஓகே, ஆடிபிளாக இருக்கா? ஒரு நிமிஷம். ஆடிபிளாக இருக்கா பேசுறது? ஸோ பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? லைவ் சேட்டில் வந்துட்டு பேசுகிறது கேட்குதா என்னன்னு சொல்லுங்கள். கரெக்டாக கேட்குதா என்னன்ட்டு. லைவ் சேட்டில் யாராவது ஆடிபிளாக இருக்கா? ஸ்க்ரீன் தெரியுதா என்னன்னு சொல்லுங்கள். ஆமாம் ஆடிபிளாக இருக்கா இல்லை கரெக்டாக கேட்குதா என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா? எனக்கு நான் கேட்டால் எக்கோ அடிக்குது. ஆடிபிள் இல்லையா? கேட்கலையா? இப்போ பாருங்கள், எனக்கு கொண்டாத்துக்கு முன்னாடி நான் பேசினேன், எனக்கு கேட்டுச்சு நான் பேசினது. அப்படியா? அப்போ நான் ஃபோன் பேசுகிறது எதுவுமே கேட்கல. ஓகே, ஒரு நிமிஷம் செக் பண்ணுறேன். அப்படியா? நான் ஃபோன் பேசுறது எதுவுமே கேட்கல. ஒரு நிமிஷம் செக் பண்ணுறேன். என்னோட மொபைலில் கேட்டேன், கேட்குதே சவுண்டு. என்னோட இன்னொரு மொபைலில் லாக்இன் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட ஃபோன் பேசுகிறது தான் லைவாக போயிட்டுருக்கு. ஓகே, செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, I'll wait. ஓகே, எஸ்எஸ்சி ஜேஇ வந்துட்டு டிசம்பரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு டேட் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? டேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது எக்ஸாம் வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம
ஒரு டெய்லி வந்துட்டு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே ஓகேங்களா, ஒரு 50 கொஷின்ஸ் 50 to 100 கொஷின்ஸ் என்ன இது முடியுதோ வந்துட்டு அதை வந்துட்டு லெட்ஸ் டிஸ்கஸ் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கோம் ஓகேங்களா. இன்றைக்கி வந்துட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம். பில்டிங் மெட்டீரியல்ஸில் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்குள்ளார போகலாம். ஓகே, ஆடிபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆடிபுளாக இருக்கா இல்லையா அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஒரு 5 பேர் வந்துட்டு வீடியோ பார்க்குறீங்க, பார்க்குறவங்க எஸ் சார் ஆடிபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கமெண்ட் பண்ணால் வந்துட்டு பெட்டராக இருக்கும். ஓகே அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த லைவ் சேட்டில் வந்துட்டு யாராவது கமெண்ட் பண்ணுங்கள், இது வீடியோ கிளாரிட்டியாக இருக்கா, ஆடிபுளாக இருக்கா அப்படின்னு வந்துட்டு யாராவது வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேங்களா, கமெண்ட் பண்ணிங்கன்னா இட் வுட் பி பெட்டர். ஓகே, ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த லைவில் இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு போயிடலாம் இன்னைக்கு. ஓகே, பில்டிங் மெட்டீரியல்ஸ் போயிடலாம். ஸோ நான் கொஷின்ஸ் இது பண்ணுறேன், அதோட ஆன்சரை வந்துட்டு நீங்கள் இங்கே லைவ் சேட்டில் வந்துட்டு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கோம், நிறைய ஆர்ஆர்பி ஜேஇ, டிஎன்பிசி, ஜேடிஓ எல்லாத்துக்குமே வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் டூயிங் ஃபார் எஸ்எஸ்சி ஜேஇ. ஓகே, எஸ்எஸ்சி ஜேஇ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு விச் கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் பிரிக்லே prevents shrinkage. ஓகேங்களா, shrinkage during prevents shrinkage during shrinkage. Prevents shrinkage during ட்ரையிங் அண்ட் பர்னிங் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ட்ரை பண்ணுறப்ப பர்ன் பண்ணுறப்ப ஜென்ரலாக இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு எது அப்படின்னு வந்துட்டு நமக்கு தெரியும். அலுமினா, சிலிக்கா, மெக்னீஷியா, இதுதான் வந்துட்டு மெயினான இன்க்ரீடியன்ஸ். ஓகேங்களா, மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு இதுதான். ஸோ இதில் மெயின் நம்ம எது கண்டென்ட் வைஸ் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சிலிக்கா. ஓகேங்களா, சிலிக்கா வந்துட்டு 50 to 60% வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, சிலிக்கா வந்துட்டு 50 to 60% வந்துட்டு இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே, ஜஸ்ட் a minute. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சிலிக்கா வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு 50 to 60% வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, 50 to 60% வந்துட்டு சிலிக்கா வந்துட்டு இருக்கும். ஓகே, ஒரு இதில் அலுமினா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 20 to 30% வந்துட்டு அலுமினா. ஓகேங்களா, 20 to 30% வந்துட்டு அலுமினா. அதே லைம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 to 5% வந்துட்டு லைம். மேங்கனீஸ் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் 1%. இதுதான் வந்துட்டு ஜென்ரல் கான்ஸ்டியூஷன், ஒரு பிரிக்ல உள்ள ஜென்ரல் கான்ஸ்டியூன்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்துட்டு பிரிக்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பட்சத்தில் வந்துட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எது வந்துட்டு பிரிக்லே வந்துட்டு ஷ்ரிங்கிங் அண்ட் ட்ரையிங்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ சிலிக்கா. ஓகேங்களா, சிலிக்கா தான் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது வந்துட்டு ஷ்ரிங்கேஜ். ஓகே, அதில் வந்துட்டு உங்களை அதாவது ஷ்ரிங்கேஜில் இருந்துட்டு ட்ரையிங்கில் இருந்துட்டு வந்துட்டு உங்களை இதை பிரிக்கை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறது வந்துட்டு இதுதான். ஓகே, ஸோ செகண்ட் கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் ஷுட் நாட் அப்சர்வ் மோர் தென் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் வெயிட் வென் சோக்டு ஃபார் 24 hours அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸை வந்துட்டு நீங்கள் எது பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸை வந்துட்டு நீங்கள் சோக் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ 24 hours சோக் பண்ணீங்க அப்படின்னா 15% வெயிட்டை வந்துட்டு அது வந்துட்டு ரீட்டைன் பண்ணும். அதுக்கு மேலே வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, 15% மேலே அதோட இதுக்கு மேலே வந்துட்டு அது வாட்டரை அதோட வெயிட்டுக்கு மேலே வந்துட்டு வாட்டரை வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, கூடாது. ஸோ ஆப்ஷன் ஏ.
which type of lime is most suitable for waterlogged foundations அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க. சோ எந்த லைம் வந்துட்டு waterlogged foundationsக்கு வந்துட்டு எது யூஸ் பண்ண, அதாவது தண்ணி தேங்கி இருக்கும் அந்த இடத்துல எந்த டைப் ஆஃப் லைம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ பேர்லயே இருக்கு, இட் இஸ் பி ஹைட்ராலிக் லைம். ஓகேங்களா, ஹைட்ராலிக் லைம் தான் வந்துட்டு waterlogged foundationsல வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது. ஓகே, இட் இஸ் ஹைட்ராலிக் லைம். ஓகே, ஹைட்ராலிக் லைம். So fourth question, which test is used to determine the soundness of bricks? ஓகேங்களா, பிரிக்ஸோட சவுண்ட்னஸ் வந்துட்டு டிட்டர்மைன் பண்றதுக்கு எந்த டெஸ்ட் வந்துட்டு நம்ம பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஹார்ட்னஸ், சால்ட், இந்த ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் அப்படின்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இந்த எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட்ல வந்துட்டு தேவையில்லாத, ஓகேங்களா, ஸோ அன்வான்ட் சால்ட்ஸ் வந்துட்டு இந்த எஃப்ளோரன்ஸ் டெஸ்ட்ல வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த சவுண்ட்னஸ் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக் வந்துட்டு எவ்வளோ சவுண்டா இருக்கு அப்படிங்கிறத இது வந்துட்டு டிடெக்ட் பண்றது வந்துட்டு இந்த எஃப்ளோரன்ஸ் டெஸ்ட் தான். ஓகேங்களா, எஃப்ளோரன்ஸ் டெஸ்ட். So 5, the standard compressive strength of first class brick. ஓகேங்களா, first class brick ஓட compressive strength வந்துட்டு should not be less than எவ்வளோக்கு கம்மியா இருக்க கூடாது அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா, so should not be less than 10 MPa. ஓகேங்களா, 10 மெகாபாஸ்கல் 10 மெகாபாஸ்கலுக்கு கம்மியாக வந்துட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா, so option B 10. ஓகேங்களா, 10 மெகாபாஸ்கல். Okay, 10 megapascal. So which compound is in cement causes flash setting? ஓகேங்களா, ஃபிளாஷ் செட்டிங் வந்துட்டு எது டக்குன்னு வந்துட்டு ஒரு ஃபிளாஷ் ஆகி வந்துட்டு செட் ஆயிரும். சிமெண்ட் வந்துட்டு டக்குன்னு ஒரு இதுக்குள்ளார வந்துட்டு செட் ஆயிரும். ஓகேங்களா, அது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, முதல்ல C2S C3S அப்படின்னா வந்துட்டு என்னன்னு தெரியணும். C2S அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் டைகால்சியம் சிலிகேட். டைகால்சியம் சிலிகேட். ஸோ இது C3S வந்துட்டு ட்ரைகால்சியம் சிலிகேட். இது ட்ரைகால்சியம் அலுமினேட். ஓகேங்களா, இது டெட்ராகால்சியம் அலுமினோஃபெரைட். டெட்ராகால்சியம் அலுமினோஃபெரைட். ஓகே, டெட்ராகால்சியம் அலுமினோஃபெரைட். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் நம்ம ஃபிளாஷ் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு எந்த இதை நம்ம யூஸ் இது டக்குன்னு வந்துட்டு ஃபிளாஷ் செட்டிங் இது பண்ணுறது வந்துட்டு C3A. ஓகேங்களா, C3A அதுதான். The initial setting time of OPC ordinary Portland cement should not be less than எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ OPC சிமெண்டோட ஆர்டினரி செட்டிங் டைம் ஓகேங்களா should not be less than எவ்வளோ அப்படின்ட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ½ an hour. ஓகேங்களா, இனிஷியல் செட்டிங் டைம் வந்துட்டு இதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. ½ an hour 30 minutes தான் வந்துட்டு ஓபிசிக்கு. ஓகேங்களா, 30 minutes தான் வந்துட்டு ஓபிசிக்கு. ஓகே, which IS code is used to determine the physical testing of cement? சிமெண்டோட physical test வந்துட்டு எந்த இதில் வந்துட்டு எந்த கோட் புக் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் IS 4031. ஓகேங்களா, IS 4031. ஸோ இப்போ இந்த IS 383 456லாம் பின்னாடி கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேங்களா, IS 4031. ஓகே, IS 4031. The compound responsible for later strength in cement is ஓகேங்களா, later strength in cement. ஓகே, அதுக்கு எந்த இது வந்துட்டு யூஸ் ஆகுது ஏற்கனவே வந்துட்டு பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ எது யூஸ் ஆகுது லேட்டர் ஸ்ட்ரென்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் C2S. ஓகேங்களா, டைகால்சியம் சிலிகேட். ஓகேங்களா, டைகால்சியம் சிலிகேட். ஓகே, டைகால்சியம் சிலிகேட். Addition of pozzolanic materials. ஓகேங்களா, pozzolanic materials in cement results in என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ pozzolanic materials அப்படின்னா சிலேஷியஸ் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ சிலேஷியஸ் மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அதோட ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் இருக்குல்ல இது வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஹைட்ரேஷனால வரக்கூடிய அந்த ஹீட் வந்துட்டு கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்துட்டு இந்த pozzolanic materials இது பண்ணா வந்துட்டு வரக்கூடிய ஒரு நன்மை. ஓகே, ஸோ இப்போதான் வந்துட்டு கமெண்ட் பண்றாங்க யாரு, ஸ்ரீதர்.
So okay, question 11, which property of aggregate affects the workability of concrete the most? So crushing strength, specific gravity, impact value, grading நிறைய இருக்கு. இதுல workability, கான்கிரீட்டோட workability-ய வந்துட்டு இது பண்றது எது அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க. ஸோ ஒர்க்கபிலிட்டியை வந்துட்டு எது டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கிரேடிங். ஓகேங்களா, கிரேடிங். ஸோ கிரேடிங் அப்படின்னா வந்துட்டு இந்த சியூ மூலியமா வந்துட்டு அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா வந்துட்டு பிரிக்கிறது. ஓகேங்களா, சப்போஸ் இந்த கிரேடிங்ல வந்துட்டு நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டோம், அதாவது ஒரே சைஸ் இல்லாம சைஸ் மாத்தியாச்சு, அந்த இது வந்துட்டு கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு. ஓகேங்களா, கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு தான் மெயினா. ஓகேங்களா, ஸோ இந்த சைஸ் மாத்திட்டோம், அக்ரிகேட்டோட சைஸா மாத்திட்டோம் அப்படின்னா வந்துட்டு கான்கிரீட்டோட ஒர்க்கபிலிட்டியில பிரச்சனை வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி கிரேடிங். ஓகேங்களா, ஆப்ஷன் பி கிரேடிங். கிரேடிங். ஓகே, யாரு? பெருமாள் ராஜ். ஓகே, the flakiness index limit of aggregates எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. flakiness index. ஓகேங்களா, flakiness index of aggregates வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ flakiness index அப்படின்னா என்ன அப்படின்னு வந்துட்டு முதல்ல தெரியணும். ஓகேங்களா, ஸோ ஒரு சாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த சாம்பிளில் ஒரு அக்ரிகேட் சாம்பிள் எடுக்கிறோம்னா அந்த சாம்பிளில் உள்ள அக்ரிகேட்ஸ் ஓகேங்களா அதோட லீஸ்ட் ஸ்மாலர் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு 3/5 ஓகேங்களா 3/5 ஓகேங்களா ஆஃப் த மீன் சைஸ் ஆஃப் அக்ரிகேட். மீன் சைஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ் 3/5 இருந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு அது ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா, இன்னொன்று இருக்கு எலாங்கேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா, எலாங்கேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னா வந்துட்டு எலாங்கேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னா வந்துட்டு 1.8 டைம்ஸ் ஓகேங்களா இருக்கலே பெரிய சைஸ். ரைட்டா, பெரிய சைஸ். ஓகே, ஹேவிங் த கிரேட்டஸ்ட் சைஸ் கிரேட்டர் தென் 1.8 டைம்ஸ் த மீன் சைஸ் ஆஃப் அக்ரிகேட். ரைட்டா, இது வந்துட்டு மினிமம் சைஸுக்கு, இது மேக்ஸிமம் சைஸுக்கு. ஓகே, ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ் லிமிட் ஆஃப் அக்ரிகேட்ஸ் யூஸ்ட் இன் கான்கிரீட். ஓகேங்களா, ஸோ கான்கிரீட்ல யூஸ் பண்றது எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு 25%. ஆப்ஷன் சி 25%. ஓகேங்களா, 25%. Which IS code is used for testing aggregates? Aggregates டெஸ்ட் பண்றதுக்கு எந்த IS code அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு IS 383. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு டெஸ்டிங் அக்ரிகேட்ஸ். டெஸ்டிங் அக்ரிகேட்ஸ். இம்பாக்ட் டெஸ்ட் ஆன் அக்ரிகேட் இஸ் டன் டு டிட்டர்மைன். இந்த இம்பாக்ட் டெஸ்ட் வந்துட்டு எதுக்கு பண்றோம் அக்ரிகேட்ஸ்ல வந்துட்டு எதுக்கு பண்றோம் இம்பாக்ட் டெஸ்ட் ஒரு அக்ரிகேட்ல அப்படின்னா வந்துட்டு அந்த அக்ரிகேட் எவ்வளோ டஃப்பா இருக்கு ஓகேங்களா எவ்வளோ டஃப்பா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க. டு டிட்டர்மைன் த டஃப்னஸ் ஆஃப் அக்ரிகேட். ஓகேங்களா, டஃப்னஸ் ஆஃப் அக்ரிகேட். ஓகே, டஃப்னஸ் ஆஃப் அக்ரிகேட். ஓகேங்களா, அந்த அக்ரிகேட் வந்துட்டு எவ்வளோ டஃப்பா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தான் வந்துட்டு நம்ம இம்பாக்ட் டெஸ்ட் வந்துட்டு பண்றோம். ஓகேங்களா, இம்பாக்ட் டெஸ்ட். which test determines the hardness of aggregate? ஓகே, hardness of aggregate. hardness வந்துட்டு எந்த டெஸ்ட் எது பண்ணோம். ஓகேங்களா, ஸோ பெருமாள் ராஜா நீங்க தான் வந்துட்டு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க அதுக்கு. which test determine the hardness of aggregates? ஹார்ட்னஸ் வந்துட்டு இந்த உள்ளதுல எந்த டெஸ்ட் வந்துட்டு இது பண்ணும். ஸோ இதெல்லாம் சவுண்ட்னஸ், இம்பாக்ட், கிரஷிங் அதே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்ரேஷன் டெஸ்ட். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஹார்ட்னஸ் வந்துட்டு ஹார்ட்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்ரேஷன் டெஸ்ட். இதுதான் வந்துட்டு உதவும். ஓகேங்களா, லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்ரேஷன் டெஸ்ட். ஓகே ஓகே கரெக்ட். So 16, which preservative is most effective for protecting wood against termites? ஸோ அந்த டெர்மைட்ஸ் பூச்சி இருக்குல்ல அதுக்கு எதிராக வந்துட்டு எது நம்ம கீழே உள்ளதுல எது அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட் எஃபெக்டாக வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன ஆன்சர்? என்ன ஆன்சராக இருக்கும்? ஸோ ஆப்ஷன் சி கிரியோசோட் ஆயில். ஓகேங்களா, கிரியோசோட் ஆயில் அடித்தா தான் வந்துட்டு ஸோ உங்களுக்கு அந்த டெர்மைட்ஸ் அட்டாக்ல இருந்து நம்ம அதை காப்பாற்றலாம். ஓகேங்களா, உட்டை வந்துட்டு டெர்மைட் அட்டாக்ஸ்ல இருந்து அப்போ தான் வந்துட்டு காப்பாற்றலாம். ஓகே,
டிஃபெக்ட் டியூ டு அப்நார்மல் growth in timber is known as. and abnormal growthனா இப்போ மரம் அப்படி வளர்ந்துருக்கும், சைட்லலாம் இங்கெல்லாம் பார்த்தோம்னா தேவையில்லாமல் அப்படியே பெருசாக அப்படியே வளர்ந்துருக்கும். ஓகேங்களா, பெருசு பெருசாக அப்படியே மரத்து சைடில் அங்கங்கே வந்துட்டு அப்படியே வளர்ந்துருக்கும் மரத்தில். ஓகேங்களா, ஆர்டினரி ட்ரங்க்கு இந்த இதெல்லாம் போகும், அது இல்லாமல் அங்கங்கே வந்துட்டு தேவையில்லாமல் பெருசாக வந்துட்டு வளர்ந்துருக்கும் மரத்தில். ஓகேங்களா, அந்த அப்நார்மல் growth அதுக்கு பேர் தான் வந்துட்டு இந்த ரெண்டு கால் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ரெண்டு கால் தான் வந்துட்டு அதில் உள்ள அந்த அப்நார்மல் growth. ஓகேங்களா, அப்நார்மல் growth. நாட்டு ஷேக்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய அங்கங்கே டிஃபெக்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் நாட்டு ஷேக்ஸ் அப்படிமோ. ஓகேங்களா, அப்நார்மல் growthக்கு பேர் ரெண்டு கால். ஓகேங்களா, ரெண்டு கால். ஓகேங்களா, which seasoning method is fastest but may lead to defects அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஃபாஸ்டஸ்ட் வந்துட்டு கிளின் சீசனிங். ஓகேங்களா, ஆப்ஷன் சி கிளின் சீசனிங் தான். டக்குன்னு ஒரு கிளின் இருக்கும். ஓகேங்களா, இந்த செங்கல்லாம் எரிக்கிறதுக்கு நம்ம கிளின் வச்சிருக்க மாதிரி பெரிய கிளின் இருக்கும், அதில் விட்டு டக்குன்னு வந்துட்டு சீசனிங் வந்துட்டு பண்ணிடலாம். ரைட்டா, சீசனிங் வந்துட்டு பண்ணிடலாம். பட் அதில் வந்துட்டு நிறைய டிஃபெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிளின் சீசனிங். ஓகே, கிளின் சீசனிங். Which test is used to determine the bending strength of timber? Timber வந்துட்டு எவ்வளோ பெண்ட் ஆகுது அப்படின்னு அதோட பெண்டிங் ஸ்ட்ரென்த்தை எதில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. நீங்கள் இதில் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு ஆன்சரே தெரியலாம். கம்ப்ரெஷன் டெஸ்ட்டில் இதை நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். ஷியர் டெஸ்ட், இம்பாக்ட் டெஸ்ட்லையும் இல்லை. மாடுலஸ் ஆஃப் ரப்சர் டெஸ்ட் இதில் தான் வந்துட்டு இந்த பெண்டிங் இதை வந்துட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு டிம்பர் எவ்வளோ பெண்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இதில் தான். ஓகேங்களா, ஸோ மாடுலஸ் ஆஃப் ரப்சர் டெஸ்ட். ஓகேங்களா, மாடுலஸ் ஆஃப் ரப்சர் டெஸ்ட். ரைட்டா, வாட் இஸ் த டிபிக்கல் மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் வெல் சீசன்டு டிம்பர் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஜென்ரலாக வந்துட்டு ரேஷியோ படி ஒவ்வொரு ரேஷியோ இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் ஆன்சர் வந்துட்டு 15%, சில இடத்துல 10 to 12, 20% வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. 8 to 16% இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ காமனாக வந்துட்டு 15% வந்துட்டு டிபிக்கல் மாய்ஸ்சர். என்னதான் சீசன் பண்ணாலுமே அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கும். ஓகே, which ingredient of paint provides color? ஸோ கலர் வந்துட்டு எது கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இது நம்ம பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, ஸோ வெஹிக்கிள் இதெல்லாம் தவிர இதுதான் வந்துட்டு நிறமி. பிக்மெண்ட் அப்படின்னா நிறமி அப்படின்னு வந்துட்டு தமிழில் பேர். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு நிறம் கொடுக்குது. இட் கிவ்ஸ் கலர். ஓகேங்களா, கிவ்ஸ் கலர். இட் கிவ்ஸ் கலர். ஓகேங்களா, பிக்மெண்ட் தான் வந்துட்டு இது கொடுக்கும். வெஹிக்கிள் வந்துட்டு அந்த பெயிண்ட் மூவ் ஆகிறதுக்கு, ட்ரையர் வந்துட்டு இது காயறதுக்கு, தின்னர் வந்துட்டு பெயிண்டை வந்துட்டு இன்னும் வந்துட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இதுக்காக தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். விச் காம்பவுண்ட் இஸ் யூஸ்ட் as ட்ரையர் இன் பெயிண்ட்ஸ்? ட்ரையராக வந்துட்டு எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ட்ரையர் இன் பெயிண்ட்ஸ் எதை வந்துட்டு ட்ரையராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லித்தார்ஸ் இதுதான் வந்துட்டு ட்ரையராக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். மீதி 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மீதி மூணுமே வந்துட்டு பிக்மெண்ட்ஸ். ரெட் லெட் வந்துட்டு ரெட் பிக்மெண்ட், இது ஒயிட் பிக்மெண்ட், இதுவும் வந்துட்டு ஒயிட் பிக்மெண்ட் மாதிரி வரும். ரெட் லெட், ஜிங்க் ஆக்சைடு, ஒயிட் லெட் இது மூணுமே வந்துட்டு பிக்மெண்ட்ஸ். ஓகேங்களா, பிக்மெண்ட்ஸ். ரைட்டா, ஸோ பெருமாள் அவர் தான் வந்துட்டு ஆன்சர் சொல்லிக்கிட்டே வர்றார். ஓகேங்களா, கரெக்ட், பெருமாள். விச் டிஃபெக்ட் இன் பிளாஸ்டரிங் இஸ் டியூ டு எக்ஸசிவ் வாட்டர் லாஸ்? ஓகேங்களா, ஸோ இது ஜென்ரலாக வாட்டர் லாஸ்னால வர்றதுனா வந்துட்டு இந்த கிரேசிங் தான். ஓகேங்களா, கிரேசிங் தான் வந்துட்டு தண்ணி வந்துட்டு இதாகிட்டு அப்படியே பெயிண்ட் சுருங்கி போயிடும். பிளிஸ்டரிங் அப்படின்னா வந்துட்டு ஒரு கொப்பளம் மாதிரி பெயிண்ட் வந்துடுறது. ஓகேங்களா, கிராக்கிங் அப்படின்னா ஸோ நடுவில் வந்துட்டு கிராக் விடுறது. ஃப்ளேக்கிங் அப்படின்னா உறிஞ்சு உழுவுறது, ட்ரை ஆகி. ஓகேங்களா, கிரேசிங் அப்படின்னா தான் அங்கங்கே சுருக்கமாக இருக்கிறது, அதுக்கு பேர் கிரேசிங். ஸோ ஆப்ஷன் டி கிரேசிங். ஓகேங்களா, கிரேசிங். Which type of varnish is best for outdoor wood surfaces? Outdoor wood surfacesக்கு வந்துட்டு எந்த வார்னிஷ் வந்துட்டு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறேன். ஜென்ரலாக அவுட்டோர் வுட் சர்ஃபேசஸ்க்கு அடிக்கிறதுனா வந்துட்டு ஆயில் வார்னிஷ் இதுதான் வந்துட்டு பெஸ்டா இருக்கும். ஆயில் வார்னிஷ். The most suitable finish for a bathroom wall. ஓகேங்களா, ஒரு பாத்ரூம் வாலுக்கு மோஸ்ட் சூட்டபிள் ஃபினிஷ் எது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. சிமெண்ட் பெயிண்டா, லைம் வாஷா, ட்ரை டிஸ்டம்பரா, ஆயில் பெயிண்டா? ஸோ இதை பார்த்தாலே தெரியும், ஆயில் பெயிண்ட் தான் வந்துட்டு ஸோ சூட்டபிள் ஃபினிஷ். ஓகேங்களா, ஆயில் பெயிண்ட் தான் வந்துட்டு சூட்டபிள் ஃபினிஷ் இதுக்கு.
which admixture increases the setting time of concrete ஓகேங்களா எந்த admixture வந்துட்டு setting time வந்துட்டு increase பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க ஓகேங்களா சோ பாத்துறலாம் ரிட்டார்டர் அப்படினா என்ன பண்ணும் அப்படினா வந்துட்டு செட்டிங்கை வந்துட்டு அதிகப்படுத்தும் சோ இதுதான் ஆன்சர் இதுக்கு increases the setting time accelerator அப்படினா வந்துட்டு decreases the setting time accelerator increases னு பார்த்தோம்னா பொசுக்குன ஆன்சரை போட்ற கூடாது ஓகேங்களா accelerator decreases the setting time ஓகேங்களா air entraining agents அப்படினா வந்துட்டு அந்த காத்து உள்ளார அங்கங்க வந்துட்டு ட்ராப் ஆகி இருக்க வந்துட்டு இத யூஸ் ஆகும் ஓகேங்களா plasticizers வந்துட்டு admixtures மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா admixtures ஓகே admixtures மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க அதுதான் வந்துட்டு plasticizers ரைட்டா fineness module is an index of fineness module வந்துட்டு எதோட இண்டெக்ஸ் அப்படினு வந்துட்டு கேக்குறாங்க aggregate hardness இது fineness அப்படிங்கற அந்த வார்த்தை வந்தாலே நமக்கு தெரிஞ்சிரணும் it belongs to grading ஓகேங்களா grading fineness வந்துட்டு grading fineness depends on grading ஓகேங்களா grading so bulking of sand occurs due to என்ன அப்படினு வந்துட்டு கேக்குறாங்க sand வந்துட்டு அங்கங்க வந்துட்டு உப்பி போய் இருக்கும் ஓகேங்களா அதான் bulking of sand அப்படிம்பாங்க இந்த bulking of sand எதனால ஆகுது அப்படினு வந்துட்டு கேக்குறாங்க large size clay அதெல்லாம் இல்ல so அந்த மண்ணோட மேல் பரப்புல அந்த சர்ஃபேஸ்ல வந்துட்டு ஈரம் கோத்திருக்கும் moisture வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அந்த moistureனால தான் வந்துட்டு sand bulking sand வந்துட்டு அங்கங்க வந்துட்டு bulk ஆகுது ஓகேங்களா moistureனால தான் வந்துட்டு sand வந்துட்டு bulk ஆகுது okay which test measures the consistency of concrete concrete ஓட consistency எந்த டெஸ்ட் வந்துட்டு மெஷர் பண்ணுது அப்படினு வந்துட்டு கேக்குறாங்க சோ consistencyக்கு நம்ம யூஸ் பண்ற டெஸ்ட் சைட்லயே பண்ற டெஸ்ட் எது அப்படினா வந்துட்டு slump cone சோ slump cone வந்துட்டு அந்த கான்கிரீட் வந்துட்டு கன்சிஸ்டன்ட்டா இருக்கா அப்படிங்கறத வந்துட்டு இது பண்ணும் சோ இந்த இப்படி இருக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்துட்டு இப்படி இருக்கும் ரைட்டுங்களா இத ஒரு ராட் வச்சிருப்பாங்க இதுக்குள்ளார கான்கிரீட்டை கொட்டிட்டு இந்த மேல ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும் அதை கீழே இறக்கி இந்த ராடை வச்சு இது வளர்க்கணும் ஓகேங்களா சோ கன்சிஸ்டன்சி டெஸ்ட் the maximum permissible limit of water absorption in aggregate எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க ஓகேங்களா aggregate பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 5% ஓகேங்களா 5% வந்துட்டு aggregate பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா 5% ரைட்டா ஓகே பெருமாள் எல்லாத்துக்கும் கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டு வரீங்க ஓகே which type of foundation is best for black cotton soil black cotton soil க்கு வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படினு கேக்குறாங்க ஓகேங்களா சோ இந்த அண்டர் ரீம்டு பைல் இருக்குல இதுதான் black cotton soil க்கு ஏத்தது ஓகேங்களா அண்டர் ரீம்டு பைல் அப்படினா சோ சுத்தி இந்த இது மாதிரி ஒரு ரீம் அடிச்சு இப்படியே பைல்ஸ் வந்துட்டு போட்டுருவாங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்துட்டு அண்டர் ரீம்டு பைல் அதுதான் black cotton soil க்கு வந்துட்டு ஏத்த இது ஓகேங்களா அண்டர் ரீம்டு பைல்ஸ் ஓகே so for RCC work water cement ratio recommended by IS 456 ஓகேங்களா RCC workக்கு வந்துட்டு எவ்வளவு அப்படினு வந்துட்டு கேக்குறாங்க சோ RCC workக்கு வந்துட்டு 0.4 to 0.6 இதுதான் RCC workக்கு water cement ratio ஓகேங்களா is 0.4 to 0.6 the workability of concrete is measured by எது அப்படினு வந்துட்டு கேக்குறாங்க ஓகேங்களா workability consistency எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது வந்துட்டு இந்த slump cone தான் ஓகேங்களா slump cone தான் வந்துட்டு workability of concrete வந்துட்டு நம்ம மெஷர் பண்றோம் ஓகேங்களா workability of concrete is measured by slump cone which defects occurs in concrete due to rapid drying ட்ரையிங்னால வர முதல்ல ட்ரை ஆனோடனே என்ன ஆகும் தண்ணி சுத்தமா இதாயிராது அதனால வந்துட்டு கிராக் வரும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா வரக்கூடியது ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் ட்ரையிங்னால வரக்கூடியது ஷ்ரிங்கேஜ் கிராக் ஸோ ஆப்ஷன் சி ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் அதான் வந்துட்டு கரெக்ட் ஓகேங்களா ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸ் எஃப்ளோரசன்ஸ் ஆன் வால் ஓகேங்களா எஃப்ளோரசன்ஸ் ஆன் வால் இஸ் டியூ டு எதனால அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா எஃப்ளோரசன்ஸ்னாலே வந்துட்டு சால்ட்ஸ் அதில் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா ஏதாவது உப்பு வந்துட்டு அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதனால தான் வந்துட்டு இந்த எஃப்ளோரசன்ஸ் வந்துட்டு நடக்குது ஓகேங்களா ஸோ எஃப்ளோரசன்ஸ்னு வந்துட்டாலே வந்துட்டு சால்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் ஓகேங்களா சால்ட்ஸ் ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்யுபிள் சால்ட்ஸ் 35
which material is used as a damp proof course ஓகேங்களா டிபிசியா வந்துட்டு எதை வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ மெயினாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு பிட்டுமன் ஓகேங்களா இதை தான் டிபிசியா யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா பிட்டுமன் டிபிசி ரைட்டா ஒரே நிமிஷம் okay so bitumen what is the slump value ஓகேங்களா slump value of a normal RCC ஒர்க்குக்கு வந்துட்டு எவ்வளோ slump value அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஸோ RCC ஒர்க்குக்கு slump value பார்த்தோம் அப்படின்னா 15 to 100 ஓகேங்களா 15 to 100 இது மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வந்துட்டு slump value எடுத்து தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா slump value ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுங்க RCC ஒர்க்குக்கு வந்துட்டு 15 to 100 ஓகேங்களா 15 to 100 in hot weather the best cement to use is எது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா ஹாட் வெதரில் யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் சிமெண்ட் அதாவது ஏஓபிசி பிபிபிசி ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் எது வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஸோ ஹாட் வெதருக்கு வந்துட்டு லோ ஹீட் சிமெண்ட் அவங்களே ஹாட் வெதர்னு சொல்லிட்டாங்க அப்போ ஹீட்டு கம்மியாக வர சிமெண்ட் தான் லோ ஹீட் சிமெண்ட் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் ஓகேங்களா ஸோ ப்ளீடிங் இன் கான்கிரீட் இஸ் ரெடியூஸ்ட் பை ப்ளீடிங் அப்படின்னா வந்துட்டு கான்கிரீட் போட்டதுக்கப்புறம் அந்த கான்கிரீட்லேருந்து அந்த தண்ணி ஸ்லரி வந்துட்டு வெளியில் வர்றது அதுதான் வந்துட்டு ப்ளீடிங் அப்படிங்கிறோம் ப்ளீடிங் வந்துட்டு எதை வச்சு ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த யூசிங் பொசலானிக் மெட்டீரியல் இதை வச்சு பொசலானிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணோம் இல்லைன்னா சிலேஷியஸ் ஓகேங்களா சிலேஷியஸ் மெட்டீரியல் ஓகேங்களா சிலேஷியஸ் மெட்டீரியல் வந்துட்டு யூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த ப்ளீடிங் வந்துட்டு நின்னுரும் ஓகேங்களா ப்ளீடிங் நின்னுரும் கிரேசிங் இன் பிளாஸ்டர் ஓகேங்களா இஸ் டியூ டு இப்போதான் மேலே பார்த்தோம் கிரேசிங் வந்துட்டு எதனால வருது அப்படின்னு வந்துட்டு மேலே வந்துட்டு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ கிரேசிங் இன் பிளாஸ்டர் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் இருந்ததுனால வர்றது அப்படின்னு பார்த்தோம் ஓவர் ட்ராவலிங் நம்ம ட்ராவல் இது போட்டு ஓவராக வந்துட்டு இழுத்துட்டோம் அந்த செவுத்தை வந்துட்டு ஓவராக வந்துட்டு நம்ம பிளாஸ்டர் பண்ணும்போது இழுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்க தண்ணி சுத்தமாக வந்துட்டு எடுத்துடும் செவுத்துல நம்ம ட்ராவல் வச்சு இழுப்போம் ஓகேங்களா ட்ராவல் வச்சு இழுக்கும் போது ரொம்ப ஓவராக வந்துட்டு போட்டு ட்ராவலிங் பண்ணிட்டோம் அப்படின்னா செவுத்துல உள்ள வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு போயிடும் அதனால வர்றது தான் வந்துட்டு கிரேசிங் which foundation is preferred for loose waterlogged soil with low bearing capacity அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஸோ ஃபார் லூஸ் waterlogged with low bearing capacity இதே தான் வந்துட்டு black cotton soil ஓகேங்களா இதே மாதிரியே தான் இருக்கும் ஸோ black cotton soilக்கு என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான் அண்டர் ரிம்டு பைல்ஸ் ஓகேங்களா அங்கேயும் வந்துட்டு ஃபவுண்டேஷன் இதே மாதிரியே தான் இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரியே தான் இருக்கும் which tool is used to mark a reference line on a site for excavation ஓகேங்களா எந்த டூலை வச்சு இதில் வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க அதாவது இந்த எக்ஸ்கவேஷன் சைட்டில் அப்படின்னு கேட்குறாங்க போனிங் ராட் அதுக்கு பேர் தான் வந்துட்டு போனிங் ராட் ஓகேங்களா ப்ளம் பாப் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாக வெர்டிகாலிட்டியை வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ ஒரு மிஷினோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ தியோடலைட் வாட் எவர் இட் இஸ் அதோட மார்க்கை கிரவுண்ட்லேருந்து மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ப்ளம் பாப் ஓகேங்களா வெர்டிகாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு வெர்டிகாலிட்டி வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ப்ளம் பாப் இன் இங்கிலீஷ் பாண்ட் த கோர்ஸ் பேட்டர்ன் ஆல்டர்ஸ் பிட்வீன் எது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா இங்கிலீஷ் பாண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெட்டர் ஓகேங்களா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு வரும் ஓகேங்களா ஸோ ஒரு ஹெட்டர் ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வந்துட்டு வரும் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு இங்கிலீஷ் பாண்ட் ஓகே இந்த மாதிரி வந்துட்டு வரும் ஓகே efflorescence in brick masonry can be reduced by எப்படி வந்துட்டு ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகே ஸோ brick masonryல வந்துட்டு நம்ம fly ash bricks வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாக இந்த efflorescence பிரச்சனை வந்துட்டு இருக்காது ஓகேங்களா brick masonryல இந்த efflorescence பிரச்சனை இருக்காது ஓகே 45th the most commonly used ஓகேங்களா bond in brickwork for load bearing walls அப்படின்னு வந்துட்டு கேட்டா ஸோ இங்கிலீஷ் பாண்டு தான் ஓகேங்களா இங்கிலீஷ் பாண்டு தான் மேக்ஸிமம் இந்த லோட் பியரிங் இருக்குது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் பாண்டு தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே
இந்த கேவிட்டி வால் எதுக்கு மெயினாக வந்துட்டு கேவிட்டி வால் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஸோ டேம்ப்னஸை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் எ இன்சுலேட்டர். கேவிட்டி வால்னா ஸோ இப்படி இங்கே ஒரு இது கேப் விட்டு இங்கே இப்படி ஒரு செவரு ஓகேங்களா. ஸோ இந்த நடுவில் கேவிட்டி இருக்கும், இது மொத்தமாக சேர்த்து பூசிடுவாங்க அவுட்டரில். ஸோ நடுவில் ஹோல் இருக்கும், இதுதான் கேவிட்டி வால்ஸ். இட் ஆக்ட்ஸ் அஸ் எ இன்சுலேட்டர். அப்புறம் டேம்ப்னஸை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த வால்ஸ். ஓகே, மினிமம் திக்னஸ் ஆஃப் லோட் பியரிங் பிரிக் வால் ஆஸ் பர் ஐஎஸ் கோடு என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. மினிமம் பிரிக் இது ஓகேங்களா, திக்னஸ் ஆஃப் லோட் பியரிங் பிரிக் வால். ஸோ இதுதான் 230 mm ஓகேங்களா. 230 mm தான் வந்துட்டு அதோட திக்னஸ். ஓகே, ஸோ இது ஜென்ரல் கொஸ்டின் ஓகேங்களா. மினிமம் திக்னஸ் ஆஃப் லோட் பியரிங் பிரிக் வால். ஸோ விச் ஃப்ளோரிங் இஸ் சூட்டபிள் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் சப்ஜெக்டட் டு ஹெவி லோட்? எந்த ஃப்ளோரிங் வந்துட்டு இது? ஸோ இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கான்கிரீட் ஃப்ளோரிங் தான். இண்டஸ்ட்ரியல் இதுக்கு கான்கிரீட் ஃப்ளோரிங் தான் ஓகேங்களா. உட்டன் ஃப்ளோரிங்லாம் நம்ம இதில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா. மட் புஸ்கா ட்ரீட்மெண்ட் இஸ் ஜென்ரலி அப்ளைட் ஆன் எங்கே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ மட் புஸ்கா ஃப்ளோரிங் ஜென்ரலாக எங்கே போடுவாங்க அப்படின்னா ஃப்ளாட் டெரேஸ் ரூஃப் ஓகேங்களா. ஃப்ளாட் டெரேஸ் ரூஃப் நம்ம மாடியில் சுருக்கி போடுறோம்ல அதே மாதிரியே வந்துட்டு இந்த வெதரிங் டைல்ஸுக்கு நம்ம போடுறது தான் வந்துட்டு இந்த மட் புஸ்கா ஓகேங்களா. புரோக்கன் டைல்ஸு ஓகேங்களா, புரோக்கன் டைல்ஸு, ஸ்ட்ரா, இந்த வைக்கோல் மாதிரி இதெல்லாம் வச்சு போடுறது தான் வந்துட்டு இந்த மட் புஸ்கா. Which type of roof is best suited for hot and dry climate? வந்துட்டு எந்த டைப் ஆஃப் ரூஃப் வந்துட்டு சூட்டபிள் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே சூட்டபிள் அப்படின்னா ஃப்ளாட் ரூஃப் தான் ஓகேங்களா. ஃப்ளாட் ரூஃப் தான் வந்துட்டு சூட்டபிள். ஜாக்கார்ச் ரூஃப் இஸ் அ டைப் ஆஃப் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஜாக்கார்ச் ரூஃப் வந்துட்டு அது ஒரு ஃப்ளாட் ரூஃப் தான் ஓகேங்களா. ஜாக்கார்ச் ரூஃப் வந்துட்டு இட் இஸ் அ ஃப்ளாட் ரூஃப். ஓகே ஓகே, இட் இஸ் அ ஃப்ளாட் ரூஃப் தான். ஸோ 52 இன்னொரு 2 கேள்வி தான் இருக்கு ஓகேங்களா. 52 ஓகேங்களா. விச் டோர் டைப் ரொட்டேட்ஸ் அபவுட் அ சென்ட்ரல் வெர்டிக்கல் ஆக்சஸ்? ஸோ சென்டரில் ஒரு இது இருக்கும், அதை வச்சு எது ரொட்டேட் ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு ரிவால்விங் டோர். ஸ்விங் டோர் அப்படின்னா நேராக அப்படி இருக்கும் ஓகேங்களா, ஸ்விங் ஆகிறது. ஸோ இங்கே ஒன்று, இது இங்கே ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸ்விங்கு ஹிஞ்சு டோரும் வந்துட்டு உங்களுக்கு 3 இதாக இருக்கும் ஓகேங்களா. ரிவால்விங் டோர் தான் வந்துட்டு சென்டரில் ஒரு இது வச்சு ரொட்டேட் ஆகுது. A fully glazed window projecting outward the wall line is known as bay window. இது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருக்கும் பே விண்டோ அப்படின்ட்டு. ஸோ இப்படி மாடி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து தனியாக இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ப்ரொஜெக்ட் ஆகி இங்கே ஒரு விண்டோ வந்துட்டு தெரியும், அதுதான் பே விண்டோ. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் பே விண்டோன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது த டேர்ம் டேடோ ரெஃபர்ஸ் டு ஓகேங்களா. டேடோ அப்படின்னா வந்துட்டு எதுனா வந்துட்டு லோயர் போர்ஷன் ஆஃப் த வால், அதுக்கு பேர் தான் வந்துட்டு டேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. லோயர் போர்ஷன் ஆஃப் த வால் இட் இஸ் நோன் ஆஸ் டேடோ. லோயர் வாலோட லோயர் போர்ஷன். ஓகே ஓகே, ஸோ இதோட வந்துட்டு இந்த இது வந்துட்டு முடியுது. இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டு கேட்ட கொஷின்ஸ். இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு இப்போ நம்ம கேட்ட இதெல்லாம் வந்துட்டு ரிப்பீட்டடாக ஏதோ ஒரு விதத்தில் கேட்ட கொஷின்ஸை தான் வந்துட்டு இப்போ நம்ம உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது பில்டிங் மெட்டீரியல்ஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்கில் இருந்துட்டு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது கண்டினியூஸாக வந்துட்டு பாருங்கள். இது ஒரு சின்ன சீரீஸ் மாதிரி போகும் ஓகேங்களா. ஒரு 10 to 12 days வந்துட்டு போகும். கண்டினியூஸாக வந்துட்டு பாருங்கள். ஓகே, ஸோ நாளைக்கும் இதே டைம் 6:30க்கு வந்துட்டு we shall come live. ஓகே, ஸோ தேங்க்யூப்பா, தேங்க்ஸ் a lot for watching this video. ஓகே.